அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவிக்கு வந்து காங்கிரஸோட டை அப் பண்ணியிருக்காங்க, கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் என்னென்ன ஆ, எப்படி நடக்கும்னு ஒரு ஒரு விளைவுகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து காங்கிரஸில் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனிவே நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ மொத்தம் 5 தொகுதி. தொகுதி வாரியாக பார்ப்போம். மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா ஜமல் முகமதுன்னு ஒருத்தர் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து எவ்வளோ வாக்கு வந்து வின் பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து யார் வந்து நெக்ஸ்ட்டு பொசிஷனில் வந்து போட்டி போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். எவ்வளோ வித்தியாசத்தில் அவர் வந்து வின் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். ஸோ அவர் வந்து மயிலாடுதுறையில் அவருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழனிச்சாமி ஏஎம் .comனு போட்டிருக்கு. அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட கேண்டிடேட். ஓகே. ஸோ அவரோட வேரியேஷன் பார்த்தீங்கன்னா 10,000 மேலே அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. யாருன்னா ஜமால் முகமது. ஓகே. ஸோ ஓவரால் இவரோட ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா 68,011. இதனால் இவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு எந்த தொகுதினா மேலூரில் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு லாஸ்ட் வரைக்கும் யார் டஃப் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் தான். யாருன்னா மதுரை வீரன். எவ்வளோ ரேஞ்சில் வந்து அவர் வந்து வின் பண்ணியிருக்காங்க, வெறும் 2,724 ஓட்ஸில் வந்து விஸ்வநாதன் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் வந்து டிவிகே தான் வந்து டிவிகே தான் வந்து மோஸ்ட்லி வந்து பின்னாடி வந்து இருந்திருக்காங்க. வெறும் 2,724 ஓட்ஸில் வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ். ஸோ நெக்ஸ்ட்டு யாருன்னா கொளச்சலில் பார்த்தீங்கன்னா தராஹை சுட்பேர்த்னு ஒரு உமன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஆப்போனண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ். அந்த பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ் வந்து தமிழக வெற்றி கழகமோட கேண்டிடேட்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2,833 ஓட்ஸில் தான் வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறீங்கன்னா வில்லவான்கோட். அங்கே பார்த்தீங்கன்னா யாருக்கும் போட்டினா இங்கே அகைன் வந்து தமிழக வெற்றி கழகம் 2வது பிளேஸில் இருந்திருக்கு. ஸோ ஓட்டோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 20,000. ஓகே, இது 20,000 வந்து டிஃப்ரென்ஸில் வந்து பிரவீன் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே வந்து அகெயின் பார்த்தீங்கன்னா டிவிகே தான் வந்து இவருக்கு பின்னாடி வந்து இருந்திருக்காரு. மீன்ஸ் ஆப்போனன்ட்ஸாக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிள்ளியூரில் பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா 1,311 ஓட்டு வித்தியாசத்தில் தான் வந்து ராஜேஷ்குமார் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஆப்போனன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகைன் தமிழக வெற்றி கழகம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மக்கள் வந்து மோஸ்ட்லி வந்து தமிழக வெற்றி கழகம் தான் வந்து ஓட் போட்டிருக்காங்க. குறைந்த ஓட்டில் தான் வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, வேறு வழி இல்லை, டிவிக்கே வந்து மெஜாரிட்டி காமிக்கணும். அதனால் வந்து காங்கிரஸோட அலைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் இருந்து என்ன ஆகுன்னா, மேபி காங்கிரஸ் வந்து மினிஸ்டர் பதவி வேணும்னு கேட்பாங்க. ஸோ மினிஸ்டர் பதவி எதுக்கு நம்ம கொடுக்கணும் டிவிக்கே? டிவிக்கே யார் எதுக்காக வந்து டிவிக்கே வந்து முன்னாடி வருதுன்னா, மக்கள் வந்து டிவிக்கே கேண்டிடேட் தான் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. மற்ற கேண்டிடேட்டு வரணும்னு சொல்லி அவங்க வந்து
முன்னாடி வந்து கொண்டு வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற டீம்லலாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லாம் அவ்வளோ வரல. ஸோ மக்கள் வந்து டிவிக்கே தான் ஃபுல் சப்போர்ட்டு. ஸோ டிவிக்கோட எம்எல்ஏ தான் எம்பி மினிஸ்டராக நீங்கள் வந்து கொடுக்கணும். இல்லைன்னா டிவி ஆல்ரெடி இந்த மாதிரி லாஸ் ஆன அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து மினிஸ்டராக வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அதான் வந்து கரெக்டான ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா மக்கள் தான் டிவிக்கு வந்து ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மக்களை வச்சு தான் டிவிக்கு வந்து வந்திருக்காங்க. அதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ பட் தலைமை எப்படி எடுக்குதுன்னு நமக்கு அது தெரியாது. ஸோ இதான் வந்து இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து யாரோட அவங்க கூட்டணி வைப்பாங்கன்னு பார்ப்போம். ஸோ அகெயின் சின்ன சின்ன கட்சியை தான் அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து கூட்டணி வைப்பாங்க. மேபி பாமக 4 சீட் இருக்காங்கன்னா பாமக, ஐயுஎம்எல் அவங்க 2, அப்புறம் சிபிஐ அவங்க 2. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 108 + 5 9, இது ஒரு 9 + 13 + 108 121 சீட் வந்துடும். ஸோ 121 சீட் வந்துடுச்சுன்னா மெஜாரிட்டி காமிச்சிடலாம். அப்சல்யூட்டில் டிவிக்கு வின் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்குறோம். தேங்க்யூ.